நம்மளோட இந்த பரபரப்பான வாழ்க்கையில சில சமயம் ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? ஒரு ஆழமான அமைதி, ஏதோ ஒரு பெரிய சக்தி நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த தெய்வீக அன்பை நம்ம எப்படி உணர்றது, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த கேள்வி நம்ம மனசுல அப்பப்போ வந்துட்டு போற ஒரு கேள்விதான். இந்த அவசர உலகத்துல அந்த அன்பை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி ஃபீல் பண்றது? இதுக்கு பதிலா ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 3 வழிகளை நம்ம பார்க்க போறோம். இது நம்ம வாழ்க்கையே நம்ம பார்க்குற விதத்தையே ஒரு வேளை மாத்தலாம். யாருக்கு தெரியும்? சரி, நம்மளோட இந்த பயணம் 3 ஸ்டெப்பா இருக்கு. முதல்ல நமக்கு வெளியில இருக்கிற உலகத்தை, அதாவது இயற்கையே கொஞ்சம் உத்து பார்க்க போறோம். அடுத்து நமக்கு வர்ற உதவிகளை எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் கடைசியா நமக்கு உள்ள திரும்பி அந்த நன்றி உணர்வை எப்படி வளர்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். கேட்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, நம்மளோட முதல் வழி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வழி. இதுக்காக நாம பெருசா எங்கேயும் அலைய வேண்டியதில்ல. சும்மா நம்ம கண்ணை திறந்து நம்மள சுத்தி என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் கவனிச்சாலே போதும். ஏன்னா அன்புக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி இருக்கவே முடியாது. அதுதான் இயற்கை. இத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான 3 விஷயம் என்னது? நாம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, பின்ன இந்த சூரிய வெளிச்சம். இதுக்காக நாம யாருக்காவது பில் கட்டுறோமா? இல்லையே. எந்த கண்டிஷனும் இல்லாம எல்லாருக்கும் கிடைக்குது. இது ஒரு பரிசு மாதிரி. இதை விட ஒரு பெரிய அன்பு உண்மையிலேயே வேற என்னங்க இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இந்த அன்புங்கிறதே ஏதோ பெரிய விஷயங்கள்ல மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கு. இப்போ ஒரு பூவை தொட்டு பாருங்க, அந்த சாஃப்ட்னஸ், இல்லனா அதிகாலையில ஒரு அமைதி இருக்குமே, ஆஹா, அந்த மாதிரி குட்டி குட்டி தருணங்கள்ல கூட அந்த கருணையை நாம ஃபீல் பண்ண முடியும். அடுத்த தடவை ஒரு பூவை பார்க்கும்போது, இல்ல காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்கும் போதே இது சும்மா ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்களேன். சரி, நல்லா இருக்கிற அழகா இருக்கிற விஷயங்கள்ல அன்பை பார்க்கறது ரொம்ப ஈஸி. ஆனா வாழ்க்கை எப்பவுமே பூப்படுக்கையா இருக்கிறது இல்லையே. நம்மளோட கஷ்டமான நேரங்கள்ல, அந்த சவால்கள்ல கூட ஒரு அருள் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சில நேரங்கள்ல ஒரு பெரிய சுவர் முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அவ்வளோதான், இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு தோணின தருணங்கள் உங்களுக்கு இருந்திருக்கா? எனக்கு இருந்திருக்கு. நிச்சயம் உங்களுக்கும் இருந்திருக்கும். இங்க தான் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். கரெக்டா அந்த மாதிரி நேரத்துல தான் நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்டைரக்ட் உதவி வந்து சேரும். அது ஏதோ ஒரு பெரிய சக்தி நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கு, நம்ம மேல அக்கறையா இருக்கு அன்னோதுக்கு ஒரு சின்ன சைன் மாதிரி. அது எப்படி வேணாலும் இருக்கலாங்க. நம்ம ரொம்ப உடைஞ்சு போயிருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்ற ஒரு ஆறுதல் வார்த்தை, இல்லனா எல்லாமே க்ளோஸ்ன்னு நினைக்கும்போது தற்செயலா நடக்கிற ஒரு நல்ல விஷயம். சில சமயம் அது என்னன்னே நமக்கு புரியாது. ஆனா ஏதோ ஒரு சக்தி நம்மள அப்படியே தாங்கி பிடிச்சு தூக்கி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. அதுதான் அந்த அருள். இதுவரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல அன்பை எப்படி பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்மளோட கடைசி 3வது வழிக்கு வந்தாச்சு. இது கொஞ்சம் பர்சனலான ஒரு பயணம். நம்ம கவனத்தை வெளியிருந்து நமக்கு உள்ளே திருப்புறது. நன்றி உணர்வு. அது மூலமா எப்படி ஒரு பெரிய அமைதியை கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். நன்றியுணர்வு அப்படின்னா என்ன? சும்மா தேங்க்யூன்னு சொல்றது மட்டுமா? இல்லவே இல்ல. ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து நம்ம கிட்ட ஏற்கனவே என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு மனசுக்குள்ள ஒன்னொன்னா நினைச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு இதமான ஒரு ஃபீலிங் வருமே, அதுதான் உண்மையான நன்றி உணர்வு. சரி, எதுக்கெல்லாம் நாம நன்றி சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க. நாம வாழ்ற இந்த வாழ்க்கை, நம்மளோட ஹெல்த், நம்ம மேல உண்மையா அன்பு காட்டுற நம்ம மக்கள், இது எல்லாமே எவ்வளோ பெரிய கிஃப்ட். ஆனா நாம பல சமயம் இது ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறோம் இல்லையா? இதுக்கு நீங்க பெரிய மெடிடேஷன்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஒரு பழக்கம் ட்ரை பண்ணி பாருங்களேன். டெய்லி காலையிலயோ இல்ல நைட் தூங்க போறதுக்கு முன்னாடியோ ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்காக மனசார நன்றின்னு சொல்லுங்க. அந்த ஒரு நிமிஷம் உங்க நாள் முழுசையும் மாத்தக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு. அந்த அன்பை நீங்க ரொம்ப பக்கத்துல ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இயற்கை, நமக்கு கிடைக்கிற உதவி, நன்றி உணர்வு, இந்த 3 வழிகளையும் இப்ப பார்த்தோம். சரி, இது எல்லாமே நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்துது? நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு, ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நாம வந்திருக்கோம். இந்த ஒரு வரியை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இறைவன் நம் இதயத்திற்கு மிக அருகிலேயே இருக்கிறான், நாம் தான் அவனை தேடி எங்கும் அலைகிறோம். ஆஹா, எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு உண்மை இது. நாம வெளியில எங்கெங்கோ தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அன்பு, அந்த அமைதி வேற எங்கேயும் இல்ல, நமக்குள்ளேயே நம்ம இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. அப்போ நாம கத்துக்கிட்ட விஷயம் என்ன? அந்த தெய்வீக அன்பு எங்கேயோ தூரத்துல இல்ல, அது இங்க இப்போ நமக்குள்ளே தான் இருக்கு. அதை உணர்றதுக்கான ஒரு சாவிதான் இந்த 3 வழிகளும். இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த பேரன்பை நீங்க எங்க கண்டுபிடிக்க போனீங்க?
யோசிச்சு பாருங்க.